மார்னிங். லவ் யூ ஸோ மச். நிறைய ஃபேன்ஸ் இங்கே இருக்காங்க. எனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டத்துலேயும் இந்த ஒரு கிளைமேட்லேயும் இன்றைக்கி சந்தோஷமாக ஒரு காந்தி ஜெயந்தியை ஒரு உற்சாகத்தோட இந்த அம்மாக்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து அட்டகாசம் பண்ணி அட்டகாசமான ஒரு சமையலை பண்ணியிருக்காங்க. கிளாப் ஃபார் த ஒண்டர்ஃபுல் அம்மாஸ் ஹூ கம் ஆல் த வே டிக்ளேரிங் நாங்கள் ஒரு செம்ம அம்மா. வாவ் மதர்ஸ் அண்ட் சூப்பர் மாம்ஸ். வாவ் மாம்ஸ் வெர்சஸ் சூப்பர் மாம்ஸ். இந்த வாவ் மாம்னு பேர் வைக்கும்போது யாரா அந்த வாவ் மாம்னாக்கா, அந்த வாவ் மாம் யாருனாக்கா வீட்லேயும் வேலை செய்யணும், ஒர்க்லேயும் வேலை செய்யணும். வீட்லேயும் வேலை செய்யணும், ஒர்க்லேயும் வேலை செய்யணும், ரெண்டு இடத்துலையும் வேலை செய்கிற அந்த வாவ் மாம்ஸ். கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் த வாவ் மாம்ஸ். அவங்க எவ்வளோ சேலஞ்சிங்காக எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்கள ஃபீல் பண்ணி, ஏன்னா இன்றைக்கி வீட்டில் குக் பண்ணி முடிச்சுட்டு வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அவங்களுக்கும் டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு ரெடி பண்ணணும். ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸை வந்து ஒரு மேஜர் சேலஞ்ச் எவ்ரிடே இந்த விமன்ஸ் வேர்ல்டு. மோஸ்ட்லி ஒரு 85% விமன்ஸ் குக் பண்ணுறாங்க, 15% மென் தான் பற்றி குக் பண்ணுறாங்க. ஸோ அந்த 15% மென் அவங்களுக்கு நான் கிளாப் பண்ணிக்கிறேன். ஓகே, லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணுற அந்த 15% அப்பாக்களுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் யார் ரெடி பண்ணாலும் சரி அவங்க வாவ் தான். ஒர்க்கிங் அவுட் ஒண்டர்ஸ் எவ்ரிடே. ஸோ அந்த ஒண்டர் ரெடி பண்ணும்போது மார்னிங்கில் இருக்க எல்லா சேலஞ்சஸும் தாண்டி நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் ஒரு நியூட்ரிஷனாகவும் டயட் கொடுக்கணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து எல்லாருக்குமே வரணும். எந்த ஒரு லஞ்ச் பாக்ஸை பார்க்கும்போது ஒரே கலரில் இருக்குதோ அது வந்து புவர் மேன்ஸ் லஞ்ச் பாக்ஸ். என்னது ரொம்ப இது எங்கே ஆரம்பிச்சதுனாக்கா, ஒரு பசங்க லஞ்ச் சாப்பிடும்போது அந்த லஞ்ச் டைமில் நம்ம பசங்களோட லஞ்ச் பாக்ஸில் நான் நோட்டீஸ் பண்ணேன், நிறைய லஞ்ச் பாக்ஸ் ஒரே கலரில் இருந்தது. ப்ரௌன், ஒயிட், எல்லோ. அதுலேயும் சில லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. காலையில் வச்சு இட்லி, காலையில் வச்சு தோசை. ஸோ அதில் ஒன்றும் தெரியல நேற்று நைட்டு வச்சத சப்பாத்தியாக கூட இருக்கலாம், அதோட குருமாவாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்தியன் கான்டெக்ட்ஸாக பர்டிகுலர் சவுத் இந்தியாவில் ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு சமைச்சு இன்னைக்கு கொடுத்தாலும் போறீங்க. கிளாப் ஃபார் யூ. 2018 நடந்துட்டு இருக்கு. 2028 போகும்போது ஒரு மாசத்துக்கு முன்னாடி சமைச்சதோ இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சமைச்சதோ இன்னைக்கு எப்படி நம்ம பேக்கெட் ஃபுட் வாங்குறோமோ அதே மாதிரி வீட்லேயே லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவாங்க. ஒரு வாரத்துக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூழ்நிலை எப்படி வேணா மாறலாம். நிறைய த்ரெட் இருக்கு. ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும். கலர்ஃபுல்னாக்க நேச்சுரல் கலர்ஸ், அந்த வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை நிறைய ஆட் பண்ணணும். இது எப்போ நான் ஃபீல் பண்ணால் ஒரே கிளாஸில் இருக்க அதே பசங்களில் இங்கே தேங்காய் திட்டு கேம்பஸில் பார்ப்பேன், ஒரு 8 ஸ்டாண்டர்ட் பசங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. விழிநூர் கேம்பஸில் பார்ப்பேன், அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. விழுப்புரம் கேம்பஸில் பார்ப்பேன், இல்லை சென்னையில் போய் பார்த்தா அதே ஏஜ் குரூப் தான் இருக்கும், ஆனால் வேறு மாதிரி இருப்பாங்க. அதே ஏஜ் குரூப்பு நம்ம பசங்க வந்து இந்த ஏஜ் குரூப்பில் இருக்க பசங்க டெல்லியில் இருக்க பசங்களும் சரி, இல்லைனாக்கா ஒரு அமெரிக்காவில் இருக்க பசங்களோ இல்லை லண்டனில் இருக்க பசங்களோ ஹைட் அண்ட் வெயிட்டில் தான் நான் பார்க்குறேன். அந்த ஹைட்டு தான் நான் ஈஸியாக பார்க்குறேன் இண்டிகேட்டர். இங்கே ஒரு 5ஆம் கிளாஸ் பையனை பார்க்குறேன், இன்னும் ஹைட்டில் இருக்கான், அங்கே என்ன ஹைட்டில் இருக்கான்னு பார்த்தா இது இல்லை சார். டிஎன்ஏ ஜீன் என்னதான் சொன்னாலும் நம்ம வந்து அந்த தாத்தா பாட்டியை வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்க, வேலை செஞ்சாங்க, அவங்களோட பாடி டைப், அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடல் வேறு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடல் வேறு. அப்போ அந்த அதுக்கேற்ற ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் நம்ம கொடுக்குறோமான கிடையாது. நம்ம சாப்பிட்றதே வந்து ரொம்ப லோ நியூட்ரிஷன் ஃபுட்டு தான். எவ்வளோ வெஜிடபிள்ஸ் எடுத்தாலும் ஃப்ரூட்ஸ் எடுத்தாலும் இப்போ இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் மாடலில் வந்து நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து வெரி லோ நியூட்ரிஷன் ஃபுட்டு தான். ஸோ அது எப்படின்னா நம்ம அம்மாவோ அப்பாவோ ஒரு நல்லது செய்ய முடியும்னாக்கா அப்போ அந்த நல்லது செய்யறதுக்கு அந்த ஏற்பாடு தான் வந்து இந்த லஞ்ச் பாக்ஸை கொஞ்சம் அவேர்னஸாக கொண்டு வரலான்னு. இது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமோ ஒரு ஒர்க் ஷாப்போ வச்சிருந்தா யாரும் வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க, யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க மாட்டாங்க. டெஃபினட்டாக ஒரு காம்படிஷன் வைக்கும்போது, அதுவும் சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு, அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைச்சாங்க. கிளாப் ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஸ்பான்சர்ஸ். நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்திருக்கும், எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்பாடு இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்பான்சருக்கும் சரி. இந்த ப்ரோக்ராமே ஒரு அவேர்னஸ்ன்னு ஏன் சொல்கிறேன்னாக்கா, இதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அம்மாவும் அம்மாவும் உடனே டக்குன்னு ரெடியாக இருக்க மாட்டாங்க. நிறைய ஹோம் ஒர்க், ரிசர்ச்சு, மற்றவங்களை காட்டலாம் நம்ம அழகாக பண்ணணும், நல்லா பண்ணணும், சூப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கி அதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு பக்கம் ரிசர்ச்சில் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணாலும் இன்னைக்கு வந்து மற்றவங்களை என்னென்னலாம் செஞ்சு வச்சாங்க பார்த்துருப்பாங்க. இதில் நிறைய அம்மாக்கள் அப்பாக்களை உடனே ஐடியா வந்திருக்கும் என்ன பண்ணலான்னு. இதை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு என்னன்னா, இதை கண்டினியூ பண்ணாக்கா வருஷம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இதை மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஈவெண்ட் ரெகுலராக கண்டினியூ பண்ணாலே பசங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஓகேவா? எனக்கு வேண்டியது அவ்வளோதான். என் பசங்க நல்லா வெரைட்டி சாப்பிடணும், நல்லா கும்முன்னு இருக்கணும், ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்லா பர்சனாலிட்டியாக இருக்கணும். எனக்கு சந்தோஷம் அதுதான். ஏன்னா ஆச்சாரிய பசங்களை பார்த்தாலே தெரியணும்,
வாய் திறந்தா சூப்பரா தெரியணும். நடந்தா அப்படி ராஜா மாதிரி இருக்கணும், ராணி மாதிரி. ராஜாக்கான சாப்பாடு ராணிக்கான சாப்பாடு எப்படி இருக்கணும் அதுதான் ஆசைப்படுறேன். நம்ம பிள்ளை ராஜா ராணி கொஞ்சம் மேட்டர்ல ராஜாக்கான சாப்பாடு கொடுக்கணும், ராணிக்கான சாப்பாடு. அது பிச்சைக்காரன் சாப்பாடு மாதிரி இருக்கக்கூடாது. ஒரே கலர்ல சாப்பாடு கொடுத்தா அப்புறம் அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு, இல்ல அந்த அப்பாவை கூப்பிட்டு வச்சு அம்மாவை என்ன பண்ணுவான்னு என்ன செய்யலாம். ஆனா ஒரே கலர்ல அந்த வெறும் லெமன் ரைஸ் கொஞ்சம் ஊறுகாய் வச்சு அனுப்புறது, தைஸ் ஊறுகாய் தப்பு கிடையாது. அதை ஒண்ணு இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு போடலனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. நான் ரொம்ப அழகா நான் சொல்லுவேன், ஒரு மைதா மாவை எடுத்து அழகா ரெடி பண்ணுவாங்க சில பேர். அதுக்கு அப்படியே போட்டு ரெடி பண்ணி அப்படி பேக்கரில் வச்சு எடுத்தாக்கா அது பிரெட் ஆகிடும். அதை கொஞ்சம் எக்கில் ஆட் பண்ணி ஒன்று கொஞ்சம் ஸ்வீட்ல ஆட் பண்ணி போட்டு எடுத்தாங்கனாக்கா அது கேக்காக மாறிடும். நான் பிரெட் செஞ்சதுக்கு அப்புறம் அது மேலே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றினாக்கா அது கேக்காக மாற்ற முடியாது. ஆஃப் பாயில்டு தான், அது ஆம்லேட் தான். நிறைய பேர் நினைச்சுன்னா வயசுக்கு ஆனதுக்கு அப்புறம் நான் விட்டமின் டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாக்கா உடம்புல போய் சேராது. சின்ன வயசுல அந்த மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணும் போது சின்ன வயசுலயே அதை போட்டு சேர்த்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். அது டெஃபினட்டா என்னை பார்த்தாலே தெரியும். எங்க அம்மாவும் இருந்திருக்காங்க. நான் வளரும் போது எனக்கு நல்லா அப்படி செமையான சாப்பாடு தான் போட்டு வளர்த்தாங்க. கீரை அடை இங்க பாக்குற நிறைய ஐட்டம் வீட்டுல வந்து அம்மா வந்து ரொம்ப கேஷுவலா ரெகுலரா செஞ்சு சமைச்சு கொடுத்துருப்போம். அது பாட்டி சரி அம்மாவும் சரி எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுத்ததுனால நமக்கு ஹைட் அண்ட் வெயிட் டெஃபினட்டா எங்க அப்பாவை காட்டு நான் நல்லா ஹைட்டா இருக்கிறேன். இப்போ என் பையனுக்கு என்னோட ஹைட் வரணும்னாக்கா என்னோட ஹைட்டை தாண்டணும்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஏன் சொல்றேன்னாக்கா நம்ம பசங்களை தேங்காய்த்திட்டிலேருந்து ஒரு 6th standard கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு வெளியில 6th standard கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பார்த்தாங்கன்னா சேம் ஹைட் வெயிட்ல கிடையாது. 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இவ்வளவு டிஃபரன்ஸ் வரணும் அவசியம் கிடையாது. ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லை, ஆவரேஜா சொல்றேன். இது எல்லா ஸ்கூல்லையும் இருக்கு. எல்லாருக்குமே இது நான் சொல்ற இந்த கருத்து பொருந்தும். இந்த ஏஜ்ல வளர்ந்தாதான் உண்டு. அது நல்ல வளர்ச்சிக்கு நல்ல மூளை வளர்ச்சிக்கு சாப்பாடு போடணும். ஸோ செஃப் தாமு உங்களுக்கு எப்படி என்ன சொல்லுவான்னு தெரியும். ஆஸ் எஜுகேஷனிஸ்டா நான் பண்ண ரிசர்ச்ல ஃபுட்டு என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், 11th standard பசங்க 12th standard பசங்க காம்படிஷன் போறவங்க எப்படி எடுத்துக்கணும், ஸ்போர்ட்ஸ் பசங்க எப்படி ஃபுட் எடுத்துக்கணும், நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுல சொல்ற ஒரு கீப் நோட் பண்ணிக்கங்க. பசங்களுக்கு 3 விதமான ஃபுட்டை கொடுத்தே ஆகணும். ஃபுட் ஃபார் த பிளட், ஃபுட் ஃபார் த பிளட், ஃபுட் ஃபார் த பிரெயின், ஃபுட் ஃபார் த போன். இந்த 3க்கும் நம்ம ஃபுட்டு கொடுத்தே ஆகணும். ஃபுட் ஃபார் த பிளட் எவ்வளோ 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 நீங்கள் ஃபுட்டு ஃபார் த பிளட் கொடுக்குறீங்களோ, ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்களோ அது ஃபுட்டு ஃபார் த பிளட். எவ்வளோ எவ்வளோ கீரை கொடுக்குறீங்களோ அது ஃபுட்டு ஃபார் த பிரெயின். என்னது சாரி ஃபுட்டு ஃபார் த போன்ஸ் அண்ட் போன் மேரோஸ். ஓகே. அதுக்கடுத்து நட்ஸ். எதெல்லாம் உடைச்சாக்கா உள்ளேருந்து கிடைக்குமோ அந்த ஹார்ட் கல் மண்டை நல்லா ஹார்டாக இருக்குல்ல, அதுக்குள்ள இந்த பிரெயினுக்கு நட்டு எல்லாம் ஹார்ட் நட்டை உடச்சி உள்ள கிடைக்கிறது அது எல்லாமே பிரெயினுக்கு போகிறது. ஓகேவா? அது மாதிரி எவ்வளோ எவ்வளோ நட்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அண்ட் கிரீன்ஸ் மஸ்ட். இது கம்பல்சரி டெய்லி பிளட்டுக்கான ஃபுட்டு, போனுக்கான ஃபுட்டு, பிரெயினுக்கான ஃபுட்டு கொடுத்தே ஆகணும். 3. இதுல நான் ஆச்சாரியா ஃபேமிலியிலேருந்து கொடுக்குற ஒரு பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னாக்கா கம்பல்சரி டெய்லி பசங்க 1 ஸ்பூன்னாச்சு தேன் சாப்பிட்டே ஆகணும். ஆஸ் அ வெல்விஷர் பசங்களுக்கு நல்ல ஃபுட்டு கொடுக்கணும்னாக்கா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் தேன் 3 வேளையும் சாப்பிட்டே ஆகணும். சும்மா இருக்கும்போது அந்த நல்ல தேன் என்ன தேன் உங்க பிராண்ட் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா தேன் கம்பல்சரி 1. நம்பர் 2, முடிஞ்ச வரைக்கும் டெய்லி இன் எனி ஃபார்ம் நெல்லிக்காய் கொண்டு வந்துருங்க. எனி ஃபார்ம் நெல்லிக்காய் கம்பல்சரி. ஒரு நெல்லிக்காய் 2 நெல்லிக்காய். நெல்லிக்காய் சாப்பிடணும், தேன் நெல்லிக்காய் சாப்பிடலாம், இல்லை ஊறுகாய் சாப்பிடலாம், இல்லை நெல்லிக்காய் சமையல போட முடியல வெறும் நெல்லிக்காய் கிடைக்கும் போது நம்ம சீசன் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் நெல்லிக்காவை மிஸ் பண்ண வேண்டாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான மேக்ஸிமம் எல்லா விஷயமும் அந்த நெல்லிக்காயில பெரிய லெவலில் ஒரு இம்யூன் சிஸ்டத்துலேருந்து எல்லாத்தையுமே அதை பார்த்துக்கும். தேன், நெல்லிக்காய். 3வது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா நெய். நல்ல சுத்தமான நெய், மாட்டு நெய். நீங்க பாட்டில் இதுதான் நெய் அதுதான் நெய் ஆடெல்லாம் பார்த்தாதான் நம்பிடாதீங்க. புரியுங்களா? நெய்யை நீங்களே ரெடி பண்ணுங்க. நீங்களே செஞ்ச நெய். ஓகே. நீங்களே வெண்ணெய் எடுத்து நீங்களே செஞ்ச நெய்யா இருந்ததுனாக்கா அதுதான் நெய். மற்றது எல்லாமே பொய் தான். மார்க்கெட்ல இருக்குது எல்லாமே பொய் தான். நீங்க செஞ்சா மட்டும்தான் அது நெய். அது முடிஞ்ச நீங்களே செஞ்சு பாருங்க. நான் உண்மையிலே இதை செக் பண்றதுக்கோசம் நம்ம மாடு வச்சிருக்கோம் ஹாஸ்டல்ல. ஒரு 70 மாடு கிட்ட இருக்கா. நம்ம பால் வாங்கி நம்ம வெண்ணெய் எடுத்து நம்ம நெய் செஞ்சு பார்ப்போம். செஞ்சு பார்த்தா நெய்யை செஞ்சு உண்மையான நெய்யை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அப்பதான் வித்தியாசமே தெரிஞ்சு. அப்போ இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டது எல்லாமே டுபாகூர்னு. ஏன்னா பக்கத்து பால் இருக்கு. என்ன பிராண்ட் நெய் வாங்குறோம், ஏன்னா கிலோபட்டில் ஹாஸ்டலுக்கு நெய் வாங்குறோம். அந்த பிராண்ட்லாம் வாங்கி வச்சுட்டு இது ஸ்மெல் பண்ண சூப்பரா இருக்கு, செம ஸ்மெல்லா இருக்குது. இது ஒரிஜினலா நம்மளே செஞ்ச நெய், ஆனால் ஸ்மெல்லே காணா. அதுக்கு ஸ்மெல் வந்து ஹீட் பண்ணும்போது மற்ற நேரத்தில் தான் அந்த ஸ்மெல் வருது. அப்போ ஒரிஜினலாக நெய் என்னன்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு புரிய வந்தது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆஸ் அ பிரதர் என்
ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்க எல்லா பசங்களுக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கும் அந்த ஹைட் அண்ட் வெயிட், அந்த பிரெயின் டெவலப்மெண்ட், போன் டெவலப்மெண்ட் அண்ட் பிளட்ல அந்த அந்த எந்த அளவுக்கு போஷாக்கு இருக்கணும் அது இருந்தே ஆகணும். ஸோ ஃபுட் ஃபார் த பிளட், ஃபுட் ஃபார் த பிளட், ஃபுட் ஃபார் த பிரெயின், ஃபுட் ஃபார் த போன். அது சமைக்கும் போது எப்படி வேணா சமைங்க, லவ்வோட சமைங்க, அதை தாண்டி வேற ஒன்றுமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த பாய்சன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண பாருங்க. ஒயிட் பாய்சன், பேக்டு மில்காக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், ஒயிட் சுகராக இருக்கலாம், இல்லை மைதாவாக இருக்கலாம், இல்லைனாக்கா அது பவுல்ட்ரி ஐட்டம்ஸாக இருக்கலாம். நாட்டுக்கோழி ஓகே, நாட்டு முட்டை ஓகே, பவுல்ட்ரி முட்டை, பவுல்ட்ரி சிக்கன் வேண்டாம். அதே மாதிரி பால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றினாலும் பரவாயில்லன்னா பால் காட்டை வாங்க ட்ரை பண்ணுங்க. பால், பாக்கெட் பால் த மோஸ்ட் அலார்மிங் ஃபுட் டுடே. அண்ட் மைதா ஆஸ் யூஷுவல் எவ்ரிபடி நோஸ் இட் இஸ் நாட் அ ஹெல்த்தி டயட், பட் இட் இஸ் அ ஹாப்பி ஃபுட். மைதாவில் எது செஞ்சாலும் பசங்களுக்கு பிடிக்கும். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. ஆல்டர்னேட்டிவ் நிறைய இன்னைக்கு அழகாக கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்த அம்மாக்கள் அப்பாக்கள் எல்லாமே சொல்ற ஒரே விஷயம் தான், நீங்க தான் வாவ் மதர்ஸ், நீங்க தான் சூப்பர் மதர்ஸ். கிளாப் ஃபார் யுவர் செல்ஃப். வேற வாவ் மாம், சூப்பர் மாம். நீங்க வின் பண்றீங்க, வின் பண்ணல எல்லாம் மேட்டர் கிடையாது. உள்ள ஒரு தாட் வந்து தெரியுமா, என்னால நல்லா செஞ்சு தர முடியும், என்கிட்ட விஷயம் இருக்குது, என்கிட்ட சரக்கு இருக்கு, என் பிள்ளைங்க நல்லா தான் கொடுக்குற ஒரு நம்பிக்கை இருந்தது தெரியுமா. அந்த அம்மா தான் சூப்பர் அம்மா, அந்த அம்மா அந்த அப்பா தான் சூப்பர் அப்பா. அந்த அம்மாக்கள் அப்பாக்களுக்கு நான் சல்யூட். அந்த அம்மாக்கள் அப்பாக்கள் நீங்க வந்திருக்கீங்க. வராத எத்தனை பேர் இருக்கலாம், நீ வந்த உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய சல்யூட் அடிச்சிருக்கேன். வர்றவங்க எல்லாருக்கும் ஏதாவது சின்ன காம்ப்ளிமெண்ட், கிஃப்ட் ஆச்சாரிய சார்பாலும் மற்ற ஸ்பான்சர் சார்பாலும் கிடைச்சிருக்கும். வின் பண்றவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இது எல்லாத்தையும் தாண்டி நான் இன்னைக்கு ஒரு செம்ம பர்சனாலிட்டி மீட் பண்ணேன். டாக்டர் செஃப் தாமு அவர்கள். கிவ் a round of big applause. என்ன எனர்ஜி, என்ன எந்த அவர் சொல்லுவார், சார் உப்பு ஜாஸ்தியா இருக்கிறாரு. என்னடா ஸ்மெல் பண்ணியே உப்பு ஜாஸ்தியா இருக்கான்றாரு, ரொம்ப டூ மச். இப்ப நான் எட்ட பார்த்தாலே சொல்லிடுவோம், இது நம்ம ஸ்கூல் பசங்களுன்னு கேட்பேன். இந்த கூட்டு வச்சு திட்டணும் தெரியுமா, ஏமா, ஏன்னா ஆச்சாரியால மைக்கை பிடிச்சா வரணும், ஓகேவா. வேற ஏதோ ஸ்கூல்ல போஸ்ட்டு ஆச்சாரிய காலேஜுக்கு வந்தானா அது வராது. அது ஒரிஜினல் ஆச்சாரியனா அது மேக்கிங்லேயே தெரியும், அது உள்ளேருந்து வெளில வரும், ஓகேவா. அது ஒரிஜினல் ப்ராடக்ட் ஆஃப் ஆச்சாரியனா. ஸோ அது மாதிரி செஃப் தாமு சார் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல, என்னோட ஸ்மெல் பண்ணுறாரு, கண்ணால் பார்த்தே சொல்கிறாருன்னா, அவர் சொன்ன உப்பு ஜாஸ்தியாக உப்பு ஜாஸ்தியாக தான் இருக்குது, எங்க ஸ்மெல்லாலே சொல்கிறாரு. கிளாப் ஃபார் ஹிம். இந்த மாதிரி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் பிரெயின் அது ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாரு. சான்ஸ் இல்லை. அவர் எக்ஸ்பர்டைஸ் லெவல் வெரி ஹை. We should celebrate him. India needs to celebrate him. Once such celebrity has agreed and approved and spent a quality time with us, உங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க, ஸ்மெல் பண்ணி பார்த்தாங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, இன்ஸ்டன்ட்டா இது சூப்பர் அட சொன்னா நான் ஒண்ணு அதை மறுபடியும் நான் வேலிடேட் பண்ணேன். வாயில் எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்த்து வேலிடேட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. அந்த அம்மாக்களோட அன்பும் அவங்களோட ஆர்வமும் அவங்களோட ஆற்றலும் தெரிஞ்சது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. செஃப் தாமு சார் செலெக்ஷன் பண்ணி கொடுத்தது எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குன்னு நான் நம்பிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே அவர் ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் தேவைன்னா அவர் செக் பண்ணுறதெல்லாம் நான் அடுத்தடுத்து நானே ரியலாக செக் பண்ணி பார்த்தேன். ஹாப்பி சார், தேங்க்யூ ஸோ மச். ஒண்டர்ஃபுல் டு ஹேவ் யூ வித் அஸ். சச் லவ்விங் பர்சன், ஒரு ஹார்ட்டி மேன். அந்த மாதிரி ஹார்ட்டியாக சந்தோஷமாக சமைக்கிற ஒரு சமையல் தான் வந்து இன்னைக்கு மருந்துன்னு ஒருத்தர் வீட்டில் எதனா வச்சிருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் சமையல் சரியில்லைன்னு அர்த்தம். சமையலே மருந்தாயிடுச்சுனாக்கா மருந்து தேவை கிடையாது. நல்ல சாப்பாடே மருந்தாயிடலாம். ஸோ நம்ம எந்த குறையும் இல்லாமல் நீண்ட நாள் வாழணும், ஆரோக்கியமாக வாழணும். நம்ம பசங்களுக்கு என்றைக்குமே உடம்புல எந்த குறையும் வரக்கூடாது. இம்யூன் சிஸ்டம் சூப்பராக இருக்கணும், ஹைட்டு வெயிட்டு பிரெயின் ஷார்ப்பாக இருக்கணும். அது சமையலில் தான் இருக்குது. முக்கியமாக லஞ்ச் பாக்ஸில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பசங்களுக்கு கலர்ஃபுல் ஃபுட்டை அனுப்புங்க வித் லாட் ஆஃப் கண்டென்ட், ரிச்னஸ். ராஜாவுக்கான சாப்பாடு, ராணிக்கான சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்த்து சமைச்சு கொடுங்க. லவ் யூ ஸோ மச்.